இந்த படத்தில் எனக்கு ஒரு சாங் தான் முதல்ல கொடுத்தாங்க. என்னை டைரக்டருக்கு எனக்கும் பெருசாக அறிமுகம் இல்லை. ஃபைட் மாஸ்டர் சரவணன் அவர் அறிமுகப்படுத்தி வச்சார். ஒரு சாங் பண்ணேன், அது பிடிச்சி போயிட்டு அடுத்த சாங் கொடுத்தாங்க. அந்த சாங்கும் நல்லா பண்ணேன். இப்படியே 4 சாங்கும் நானே கோரியோகிராஃப் பண்ணுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த இயக்குனர் ராஜேஷ் சார் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. தயாரிப்பாளர் மகேந்திரன் சார் அவர்களுக்கும் ரொம்ப நன்றி. எனக்கு வந்து இது வேணும் அது வேணும் அது வேணும் அப்படிலாம் கேட்கல. நான் கேட்குறதுக்கு முன்னாடியே அவங்களே எல்லா வசதிகளும் செஞ்சு கொடுத்தாங்க. அதுக்காக தயாரிப்பாளருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்கிறேன். அவரே கதாநாயகனாக நடித்தார். அவரை ஆட வைக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா சம்பளம் கொடுத்தாங்க. எனக்கு எக்ஸ்ட்ரா சம்பளம் கொடுத்தாங்க. அதுக்காக ரொம்ப நன்றி. பாருங்கள், இப்போ பார்க்குறதுக்கு அவர் அப்படி சாதாரணமாக இருக்கும். ஸ்க்ரீனில் பாருங்கள், செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணியிருப்பார். உண்மையாக சொல்கிறேன், அந்த அளவுக்கு அவரை வேலை வாங்கியிருக்கோம். எனக்கு நிறைய ஒத்துழைப்பு கொடுத்தாரு. நான் என்ன சொன்னாலும் மாஸ்டர் சொல்லுங்கள் மாஸ்டர், செய்கிறேன் ஒரு 10 தடவைன்னா கூட அவர் எனர்ஜி குறையாமல் பண்ணார். அவரை பண்ண வச்சார் டைரக்டர். அந்தளவுக்கு ஒரு குடும்பமாக இருந்தோம் நாங்கள். எப்படின்னா, ஒரு டெக்னீஷியன் மாதிரி தனித்தனியாக அவங்க வந்தோமா வேலையை முடித்தோமா அப்படி இல்லாமல் ஒரு குடும்பமாக இருந்து அழகாக அந்த படத்தை முடிச்சிருக்கோம். ஸோ நீங்கள் எல்லோரும் இந்த படத்தை பார்த்து வெற்றி படமாக ஆக்கணும்னு உங்கள் எல்லோரையும் வேண்டி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். மகேந்திரன் அவர்களை பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் நான் பேசும்போது மைக்கு இருக்கு, நானே என்ன பேசுறேன்னு தெரியாமல் வந்துருங்க. இந்த படத்தோட கதையை வந்து என்கிட்ட டைரக்டர் சொன்னார். சொல்லும்போது வேற ஒரு ப்ரொடக்ஷனில் நடிக்கிறதுக்கு தான் என்னை கூப்பிட்டாரு. ஆனால் அந்த கதையை கேட்டதுக்கப்புறம் நானே ப்ரொடக்ஷன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதுக்கு அவர் சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்படி தான் இந்த கதையில் நடிக்கிறதுக்கு போனோம். நான் ஹீரோவை பண்ண சொன்னார். நான் வேணாம் அப்படின்னு சொன்னேன். எனக்கு அதெல்லாம் வராது, நீங்கள் வேறு யாராவது போடுங்க அப்படின்னு. இல்லை நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணிவிட்டு நீங்களே நடிக்கலாம், எப்படி நீங்கள் நடித்தே ஆகணும் அப்படின்னு எனக்கு கட்டாயப்படுத்தினேன். அதுக்கு அவர் எவ்வளோ நான் கஷ்டப்பட்டதோட அவர் கஷ்டப்பட்டது தான் அதிகமாக. என்னை ரொம்ப கஷ்டப்பட்டு நடிக்க வச்சு, டார்ச்சர்னா கொஞ்சம் இல்லை, அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணி நடிக்க வச்சார். ஏன்னா நம்ம இங்கே நடிச்சிடலாங்க, நான் பார்க்குறதோட இந்த மக்கள் பார்க்கும்போது நீங்கள் அந்த கதையோடு கரெக்டாக ஒத்து போகணும் அப்படின்னா. ஒரு சீனை 1 டேக்கு 2 டேக்கெலாம் இல்லை, 10 டேக்காக இருந்தாலும் விட மாட்டார். அவருக்கு அந்த சீன் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆனதுக்கு அப்புறம் தான் என்னை விடுவார். ஒரு நாள் காலையில் 6 மணிக்கு ஸ்டார்ட் ஆகி மதியானம் 12 மணி வரைக்கும் விடல, காலை சாப்பாடு கூட சாப்பிடவில்லை. அந்த மாதிரிலாம் ஷூட்டிங் பண்ணுச்சு. இந்த படம் வந்து மக்களுக்காக ஒரு விழிப்புணர்வு படமாக இருக்குன்னா இந்த படம் எடுக்கப்பட்டது. இந்த படம் வந்து ஒரு விதையாக விதைக்கப்பட்டு அவர் என்கிட்ட சொல்லும் போது இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னால் முடிஞ்ச அளவு அதை செடியாக்கிடுறேன். அதை நீங்கள்லாம் சேர்ந்து அதை மரமாக்கி அதில் கருத்துங்கிற பழமான சாப்பிட்றதுக்கு உறுதுணையாக இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அனைத்து ஊடக நண்பர்கள் இதற்கு ஆதரவாக இந்த படத்தை மக்களுக்கு அனைவருக்கும் கொண்டு சேர்த்து ஆதரவு தருமாறு மிகவும் தாழ்மையாக கேட்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
சரியாக நகைச்சுவை நடிகரா குணச்சித்திர நடிகரா என நம்மை திணறடிப்பவர், பல படங்களில் நடித்து நம்மை மகிழ்விக்கும் நல்ல கலைஞன் சிசர் மனோகர் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். அந்தோணி மார்க்ஸ் மூலியமாக தான் இந்த படம் எனக்கு கிடச்சிச்சு. இங்கே என்னை வளர்த்து விட்ட ஜாம்பவானம் எல்லாருமே உட்காந்துருக்காங்க. என்னை துளி தந்த காலத்தில் முதல்ல ஒரு பக்கத்தில் இருந்த ஒரு ராம்சியார் உட்காந்துருக்காங்க. என்னை வந்து ஒரு சாதாரண ஆஃபீஸ் பாயாக ப்ரொடக்ஷனாக இருந்த என்னை இன்றைக்கி ஒரு 350 படம் 400 படம் வர காரகர்த்த முதலாளி ஆகிய நீங்கள் முன்னாடி உட்காந்துருக்கீங்க. நீங்கள் தான் என்னை வளர்த்து ஒரு சாதாரண பழனிசாமியாக இருந்த என்ன சிஸ்டர் மனோரை வளர்த்து இன்றைக்கி இந்த அளவுக்கு பெருசாக ஆகி கொண்டது நீங்கள் தான். இந்த படத்தில் ஒரு அருமையான கேரக்டரு அந்தோணி மார்க்ஸ் மூலியமாக கிடச்சி டைரக்டர் பேசினாங்க. ஒரு 25 நாள் வேணும்னு சொன்னாங்க. வெள்ளிமலை போனோம். டைரக்டர் இந்த மாதிரி எத்தனை படம் ஒர்க் பண்ணாருன்னு தெரில. நம்ம சினிமாவில் எல்லாம் ஊறிட்டு தான் இருக்குது. நம்ம பார்க்காத வேலை இல்லை, அவ்வளோ வேலையை பார்த்துட்டு வந்திருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 25 நாள் படத்தை 15 நாளில் என்னை வந்து அதாவது உட்கார விட மாட்டார். ஒரு அருமையான கதை. இந்த இன்றைய காலகட்டத்துக்கு நிச்சயமாக இந்த கதை வந்து மிகப்பெரிய லெவலுக்கு வரும். அதை கொண்டே சேர்க்கக்கூடிய பொறுப்பு உங்கள்கிட்ட இருக்குது. உங்கள் பாதை தொட்டு கேட்டுக்கிறேன். அருமையான கதை. தயாரிப்பாளர் மகேந்திரன் ஹீரோ. ஒரு 5 மணி கரண்ட் அந்த ஏரியாவில் திடீர்னு பார்த்தா கரண்டே இருக்காது. லாரியில் தண்ணி வாங்கி எல்லாம் குடிச்சிட்டு போய் இருட்டுக்குள்ளே தருவான். 5 மணிக்கு பார்த்தா அவர் காரில் பிளேட் எடுத்துகிட்டு இருப்பார். நான் ஏன்னா ப்ரொடக்ஷனில் நான் பார்த்த வேலை, நான் வந்து வேளாத்த கிட்டத்தட்ட 100-150 படத்துக்கு நான் ப்ரொடக்ஷன் அசிஸ்டண்டாக ஆஃபீஸ் பாயா எல்லா வேளாத்தனும் அந்த வேலையை ஒரு ஹீரோ தயாரிப்பாளர் பார்த்தா நான் வந்து லாரியில் தண்ணி வந்துருக்கு பிடிக்கலான்னு பிடிச்சிட்டு ரூம் எடுத்துகிட்டு போகிறதுக்குன்னா இவர் வந்து பிளேட் எடுத்து காரில் வச்சுட்டு இருப்பார். இந்த படத்தில் வந்து ஒரு ப்ரொடியூசரு அவர் எத்தனை பெரிய ஆள் ஒரு படத்தையும் போட்டு இந்த படத்தை நடித்து அந்த ஸ்பாட்டில் போய் இதைட்டு எந்த வேலையும் பாதிக்கக்கூடாதுக்காண்டி அவ்வளோ கஷ்டப்பட்டார் இந்த படத்துக்காண்டி. இயக்குனர் என்னன்னா அங்கே வந்து அதாவது ஒரு சீன் இன்றைக்கி 3 சீன் 4 சீன் பிளான் பண்ணிப்பாங்க, 6 சீன் எடுப்பார். ஃபாஸ்ட் ரெடி ரூபான் கத்திக்கிட்டே இருப்பார். நானும் சேரன் சாரும் அவரும் என்ன பண்ணி மிகப்பெரிய ஆர்டிஸ்ட்டு. டயலாக் பக்கமாக இருக்கும். போலண்ணே பாரு. நிச்சயமாக அது எங்களால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணியிருக்கோம். அது காரணகர்த்தா டைரக்டர் தான் சிக்கல் ராஜேஷ் சார். அருமையான இயக்குனர், அருமையான கதை. இந்த படத்தை நீங்கள் கொண்டு போய் சேர்த்து இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக்கணும். மகேந்திரனை நிச்சயமாக பெரிய லெவலுக்கு வரணும். இதில் வேலை பாஸ்கர் சார் கேமராமேன் பாருங்க, இந்த பாருங்க ஒன்றுமே தெரியாமல் பேர் உட்காந்து காப்பீங்க. கொலையை அத்தே விடுவார். ஒன்றுமே இல்லை, ரெடி இந்த ஒன்று இந்த போலாம் பாடுவார். வெயில் இல்லாட்டாலும் மழை பெஞ்சாலும் சாட்டை எடுப்பார். இருட்டாக இருந்தாலும் சாட்டை எடுப்பார். அவர் இந்த பாஸ்கரனை வந்து அவ்வளோ ஒரு திறமையான ஆள். நிச்சயமாக வந்து இந்த டீம் இதில் வேலை பார்த்த அத்தனை பேருமே நிச்சயமாக டைரக்டர் வந்து இது வந்து படம்லாம் சொன்னால் யாரெல்லாம் நம்ப மாட்டேன் நான். கிட்டத்தட்ட அவர் ஏற்கனவே 15 படம் பண்ண மாதிரி இந்த படம் பண்ணார். இந்த படம் வந்து அவ்வளோ நல்லா வந்திருக்கு. இந்த படத்தை வந்து கொண்டு போய் சேர்த்து ஓட வைக்கிறது உங்கள் கடமை, உங்கள் கையில் இருக்குது. உங்கள் பொற்பான் தொட்டு எனக்கு இந்த வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி தெரிவிச்சுட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்குமே வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சிடுறேன். இந்த படம் எடுத்த ப்ரொடியூசர் மகேந்திரன் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா வந்து நான் எப்பவுமே ப்ரொடியூசர் பாயிண்ட் ஆஃப் வியூ தான் பேசுவேன். ஏன்னா ஒரு ப்ரொடியூசர் இருந்தால் தான் ஒரு படம் வரும். ஸோ ப்ரொடியூசர் அப்படின்ற ஒருத்தர்னால தான் 100 பேருக்கு வேலை கிடைக்கும். 10,000 பேர் வந்து படம் பார்க்கலாம், 10 லட்சம் பேர் படம் பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ். அடுத்து வந்து இயக்குனர் டைரக்டர் இல்லாமல் எந்த படமும் வெளியில் வரப்போகிறது கிடையாது. ஸோ உதயகுமார் சார் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தார் ஒரு ப்ராப்ளம், எஸ்பெஷலி அது நானும் ஒத்துக்கிறேன். ஏன்னா ரொம்ப நாளாக வந்து ஆல்மோஸ்ட் 6 months ஆல் மோர் தென் மேபி மைண்டில் ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருந்த தாட்டே இது தான். நான் தமிழ் கிடையாது. ஐ எம் born brought up in Andhra, but due to love of Tamil Nadu and Tamil culture, I shifted over here. ஆனால் அந்த டைமில் நான் என்ன யோசிச்சிருந்த ஒரு தாட் ப்ராசஸ் வந்து என்ன இருந்ததுன்னா,
இங்கே மட்டும்தான் ரொம்ப அன்பா அண்ணா அன்னு கூப்பிடுவாங்க. இது வந்து இப்போ இல்லை, ரொம்ப பாஸ்ட்லேருந்து இருந்த கல்ச்சர். அப்போ தெலுங்கு இண்டஸ்ட்ரி செப்பரேட், தமிழ் இண்டஸ்ட்ரி செப்பரேட் கிடையாது. அது ஒரு பாசத்தோட அண்ணா அக்கா அண்ணான்றது வந்து ரொம்ப பாசமாக இருந்தது. அதோட வேல்யூ, அதோட டெப்த் ஆஃப் ஆரிஜின் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. இப்பவும் பார்த்தா எல்லாம் ப்ரோவாக மாறிச்சு. ஸோ இது எதுக்கு சொல்ல வரேன்னா, தமிழ்நாட்டில் வந்து கல்ச்சர் அண்ட் சினிமா வந்து ஒரு பாட்டாக இருந்தது. ஒரு உலக சினிமாவே பார்க்கக்கூடிய அளவுக்கு இருந்துச்சு. இப்போ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து வி ஆர் லேகிங். அதுக்கு ரீசன் யாருன்னு பார்த்தா நம்ம தான். ஏன்னா ஒரு சினிமாவுக்கு நான் தயாரிப்பாளராக இருக்கலாம், ரெண்டாவது சினிமாவுக்கு நானும் ஒரு ஆடியன்ஸ் தான். ஸோ ஒரு ஆடியன்ஸ் மைண்ட் செட் இப்போ எப்படி இருக்குது அப்படின்றது எனக்கு புரியல. ஆக்சுவலி உதயகுமார் சார் மென்ஷன் பண்ணி போன மாதிரி நானும் யோசிச்சுட்டு இருந்தேன். ஓகே, புஷ்பா மாதிரி மூவிஸ் வந்தால் தான் ஆடியன்ஸ் பார்ப்பாங்களா, இல்லை பாகுபலி மாதிரி வந்தால் தான் பார்ப்பாங்களா அப்படின்ட்டு. ஆனால் அதர் ஸ்டேட்ஸில் எல்லா லாங்குவேஜஸில் எல்லா மூவிஸுக்கும் ஓரளவுக்கு கான்ஃபிடெண்ட்டாக போயிட்டுருக்கு. ஈவன் ஒரு லாஸ்ட் வீக் வந்து ரொம்ப சின்ன படங்கள் தான் தெலுங்கில் ரிலீஸ் ஆகிருக்கு, பயங்கர ஹிட்டு. ஆனால் இங்கே வந்து அந்த சென்ஸ் ஆஃப் அக்செப்டன்ஸே வந்து இல்லாமல் போகுது. அது வந்து நாங்கள் சரியாக எடுக்கலையா, இல்லை நாங்கள் உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்கு வந்து ஃபுல்ஃபில் பண்ணலையா என்னன்றது அந்த கொஷின் மார்க்குக்கு வந்து நீங்கள் தெளிவாக பதில் சொல்லுங்கள். ஏன்னா நம்மக்கிட்ட ஒரு மீடியம் இருக்குது, கம்யூனிகேஷன். முன்னாடி மாதிரி ஒரு மீடியம் இல்லாமல் இல்லை. ஸோ ஏன்னா இந்த டீம் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு பேஷனேட்டான ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி, ஏன்னா ஒரு 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 ப்ராஜெக்ட் வந்து ஒரு ஹில் ஸ்டேஷன்ஸில் போய் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட் டாஸ்க். நாங்கள் 2-3 ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருந்தோம். அங்கே காஸ்ட் அண்ட் க்ரூ, டெக்னிக்கல், கேமரா, எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் மூவ் பண்ணி எடுத்துக்கு வர்றது ரொம்ப கஷ்டம். ஸோ ஐ pledge all the audience of Tamil cinema, do come to theaters, வாங்க, பாருங்க, கொண்டாடுங்க, என்ஜாய் பண்ணுங்க. உங்களோட அன்பு, உங்களோட சப்போர்ட் கொடுத்தாதான் அடுத்த வந்து நம்மளால் வந்து அடுத்த ஜென்ரேஷனெல்லாம் அப்கமிங் டைரக்டர்ஸ், ஆக்டர்ஸ் எல்லாருனாலையும் வந்து ஒரு வெற்றி படமான படங்கள் கொண்டு வர முடியும். ஸோ ஐ விஷ் ஆல் த பெஸ்ட் டு திஸ் என்டையர் டீம், காஸ்ட், எடிட்டர்ஸ், டெக்னீஷியன்ஸ், கேமராமேன்ஸ். All the best. Wishing you good luck. Nandri, Vanakkam.